الجنة ونعيمها سعد لمن يصلي ويسلم ويبارك عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மாபெரும் ஹைரன் கதீராவான தௌஃபீக்கை நமக்கெல்லாம் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துல்காதா மாதத்துடைய கடைசி இரவு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷத்துடைய இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலல் கதீர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு ஈமான் சலாமத்தோடு ஆஃபியத்தோடு இஸ்ஸத்தோடு கூடிய தூருல் ஹயாத்தை நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மாஷா அல்லாஹ். இந்த வருஷத்துடைய துல்காதா மாதத்துடைய 29வது இரவில் நாம் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ஹரமைன் ஷரீஃபைன்ல துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்றாக ஆகலாம். மாஷா அல்லாஹ். துல்ஹஜ் மாதத்தை துல்ஹஜ் மாதத்துடைய ஃபதாயில்கள், துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவுகளுடைய ஷரஃபுகள் எல்லாம் உலமாக்கள் பயான் செய்ய ஜனங்கள் எல்லாம் சமாயத்து செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ். துல்ஹஜ் மாதம் என்றாலே அந்த மாதம் ஷஹருல் இஷ்க், இஷ்குடைய மாதம் அது. மாஷா அல்லாஹ். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஷ்கை இலாஹியின் காரணத்தால் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்பானியத்தும் இஷ்கே இலாஹியின் காரணத்தால் ஜபிஹுல்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்பானியத்தும் இந்த மாதம் சுமந்து வந்திருக்கிறது. அதுபோல் உம்மத்தே முஹம்மதியா, ஹைர உம்மத்தான உம்மத்தே முஹம்மதியாவுக்கு இந்த துல்ஹஜ் மாதம் குர்பான ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்பானியத், ரசூலுல்லாஹ்வுடைய குர்பானியத், ரசூலுல்லாஹ்வுடைய குர்பானியத் இந்த துல்ஹஜ் மாதத்தில் பிரதானமாக அமைந்திருக்கிறது. இஷ்கே இலாஹியின் காரணத்தால் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு திருமகனார் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள்
குர்பான் செய்தார்கள். குர்பானுக்கு போனாங்க, அவங்கள பொறுத்தவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உத்தரவுப்படி என்ன, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பான் செய்யறதுக்கு தயாராக போயிட்டாங்க. அல்லாஹ் குர்பானியத்தை கபூல் செஞ்சு மாஷா அல்லாஹ் ஆட்டை கொடுத்தா குர்பான் செஞ்சாங்க. மஷியத்தை இல்லாஹி அதுக்கான விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல் ஒரு திருமகனை குர்பான் செய்தார்கள். ஹபீபுல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் கலீலியத்தை விட ஹபீபியத் கணக்கில்லாத அளவுக்கு அல்லாஹ் இடத்துல கௌரவமானது. கலீலியத்தை விட ஹபீபியத்துங்கிறது என்ன, கணக்கில்லாத அளவுக்கு அல்லாஹ் இடத்துல அகமத்து மிக்கது. அப்போ ஹபீபியத் மாஷா அல்லாஹ் தன்னுடைய அதீம் ஷானுக்கு தக்க தன்னுடைய மொத்த அஹ்லு பைத் அத்ஹாரையும் குர்பான் செய்தார்கள். ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கரமல்லாஹு. இமாம் அலி மகாம் சையதுனா சையதுல் ஆலமீன் சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபா அல் கர்பலா صدر محمد حسین علیہ السلام علیہ البرکات منہ دہرت நாயகம் அவர்களுடைய கர்பலா ஷரீஃப் உடைய சஃபர் தொடங்கிய மாதம் இந்த துல்ஹஜ் மாதம். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன இன்ஷா அல்லாஹ் தஆலா முழக்கதிர் நாளைக்கு துல்ஹஜ் மாதம் நாளைக்கு பிறக்குது இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலத்தது. நாம நம்முடைய ஆர்வியல் நாயகரான போன்ற மசாக்கின்கள் ஃபுகராக்கள் ஆசீன்களை எல்லா லோகத்திலும் கைதாங்கி ரட்சித்து காருண்யம் செய்யக்கூடிய காருண்ய தயாளரான இப்னு ரசூலுல்லாஹி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகத்துடைய ஷஹாதத்துல் உலமாவுடைய சஃபர் ஷரீஃபுடைய இஸ்திக்பால் மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன இன்னைக்கு நாம செய்யறோம். துல்ஹஜ் மாதம் என்பது குர்பானியத்துடைய மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இஸ்லாமிய கேலண்டர்ல மாதத்துடைய தொடக்கமும் முடிவும் குர்பானியத்தில் இருக்குது. மாஷா மாதத்துடைய தொடக்கம் ஆல முஹம்மதுடைய குர்பானியத்தில் இருக்குது. மாதத்துடைய முடிவு ஆல இப்ராஹிமுடைய குர்பானியத்தில் இருக்குது. மாதத்துடைய வருஷத்துடைய தொடக்கம் ஹிஜ்ரா கேலண்டர்ல வருஷத்துடைய தொடக்கம் முஹர்ரமுல் ஹராம் தொடக்கம் ஆல முஹம்மதுடைய குர்பானியத்தில் இருக்குது. மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய கேலண்டர்ல வருஷத்துடைய முடிவு ஆல இப்ராஹிமுடைய குர்பானியத்தில் இருக்குது. ஆனால் ஆல முஹம்மதுடைய குர்பானியத் மாஷா அல்லாஹ் அதோடைய மிகப்பெரிய ஒரு கௌரவம் தௌராத், ஜபூர், இன்ஜீல் வேதங்களில் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. மாஷா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அலி மகாம் சையதுனா குர்ரத் குலூபனா ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வ அக்மலுஸ் ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்துல் உலமா இமாம் ஹுசைனுடைய ஜத்துல் கரீமான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மத்துல் அக்பர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி தௌராத், ஜபூர், இன்ஜீல் வேதங்களில் எல்லாம் மாஷா அல்லாஹ் நிறைச்சி வச்சிருந்தானோ அதுபோல் இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துல் உலமாவுடைய ஷராஃபத்தையும் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் தௌராத், ஜபூர், இன்ஜீல் வேதங்கள்ல அல்லாஹ் நிறைச்சி வச்சிருந்தான்.
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலீமு ஷான் அல்லாஹ் எங்க திக்ர் ஷரீஃப் செய்யறானோ அங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஐனைனி ஷரீஃபைனுடைய குர்ரத்தான ரசூலுல்லாஹ்வுடைய கல்ப் அத்ஹர் அலீமுடைய பர்த் ஷரீஃபான இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய திக்ர் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் என்ன அங்க ஷாமிலா இருக்கு மாஷாஅல்லாஹ். திக்ரே முஹம்மதி இருக்கிற இடத்துல மாஷாஅல்லாஹ் திக்ரே ஹுசைன் இருக்கு மாஷாஅல்லாஹ். திக்ரே ஹுசைனை விட்டு என்ன காலியா திக்ரே முஹம்மது இருக்காது. திக்ரே முஹம்மது எங்க இருக்குதோ அங்க திக்ரே ஹுசைன் இருக்கும் மாஷா. திக்ரே ஹுசைன் இல்லாம மாஷாஅல்லாஹ் திக்ரே ஹுசைன் திக்ரே முஹம்மது இருக்காது. அப்ப தௌராத் வேதத்துல, ஜபூர் வேதத்துல, இன்ஜீல் வேதத்துல எல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்துல் அக்பரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைச்சு வச்சிருந்தா மாஷாஅல்லாஹ். தௌராத் வேதத்துல என்ன நாயகத்துடைய மகா கௌரவம், மகா கௌரவம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்துல ஒரு ஆள் என்ன பெரும் பெரும் பாவங்கள் செய்தார். பாவம் செய்யறது அவருடைய ஹேபிட், தபியத்தை என்ன அவருக்கு பாவம் செய்யறதுதான். பாவமான காரியத்தை விட்டு நீங்கி இருக்கவே அவருக்கு தெரியாது. அவருக்கு செய்ய தெரிஞ்சா ஒரே காரியம் பாவம் செய்யறது மட்டும்தான். வேற மாஷாஅல்லாஹ் எந்த நன்மையான காரியமும் செய்ய மாட்டார். அந்த மனுஷன் மூத்தா போன உடனே ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க, காலம் பூரா பாவம் செஞ்சாரு. நாட்டு மக்கள் பூரா என்ன ஊரு கூடி ஒரு நல்ல காரியத்தை ஊரோட கூடி ஒரு நல்ல காரியம் செஞ்சா கூட அந்த ஆள் மட்டும் அதுல சேர மாட்டாப்ல. ஏன்னா அவர ஹேபிட் அது அல்ல, அவர தபியத் அது அல்ல, அவருக்கு பாவம் செய்யதான் தெரியும். அந்த அளவுக்கு பாவமான காரியத்தில் ரொம்ப இன்வால்வா இருந்த அந்த ஆள் மூத்தான உடனே ஊர் மக்கள் பூரா என்ன அந்த ஆள் தொட்டாலே பாவம், அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனைய அவனுக்கு வச்சிருக்கிறான்னு தெரியணும்னு சொல்லி ஜனங்கள் பூரா என்ன ஒரு குச்சியை வச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு அந்த ஜனாசாவை தள்ளி கொண்டு போய் காட்டுல தூக்கி போட்டான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹீ கொடுத்த மாஷா. மூசா, என்னுடைய ஒரு மஹபூபான எனக்கு பிரியமான ஒரு அடியாருடைய ஜனாசா என்ன காட்டுல இருக்குது, நீங்க போய் என்ன செய்யுங்க, எடுத்து உசூல் செஞ்சு கஃபன் பண்ணி தஃபன் செய்யுங்கன்னு சொல்லி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹீ கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு என்ன கிளம்பினாங்க. போய் மாஷாஅல்லாஹ் காட்டுக்கு போய் விஷயத்துக்கு போகும்போது நாட்டு மக்கள்லாம் வந்துட்டான். என்னங்க அல்லாஹ்ட நபிங்கிறீங்க நீங்க, இந்த ஆளு காலம் பூரா பாவம் செஞ்சாரு, அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் நாங்க கண்ணால பார்த்து ஐ விட்னஸ் நாங்க எல்லாரும், அதனால அந்த ஆளை தொட்டாலே பாவம், அந்த ஆள் டெட் பாடி நாங்க என்ன குச்சியை வச்சு ஸ்டிக்கால தண்டு போய் காட்டுல தூக்கி போட்டோம். நீங்க என்னன்னா அல்லாஹ் வஹீ கொடுத்தான், உங்களை அல்லாஹ் தஃபன் செய்ய சொன்னா வந்திருக்கிறீங்களா, என்ன விஷயம்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அதான் தெரியும் அல்லாஹ்வோட உத்தரவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாமே எடுத்தாங்க, ஜனாசா எடுத்தாங்க, உசுல் பண்ணாங்க, கஃபன் பண்ணாங்க, தஃபன் பண்ணாங்க, வேலை முடிஞ்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் இந்த மக்கள்லாம் அப்படி சொல்றாங்களே என்ன விஷயம்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வஹீ கொடுத்தான். மூசா அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், அந்த மனுஷனுக்கு பாவம் செய்யறத தவிர வேற எதுவுமே அவன் ஹேபிட் கிடையாது. இருந்த போதிலும் நான் உங்களுக்கு தௌராத்தை அனுப்பினேன்ல, அந்த தௌராத்தை ஒரு முறை உங்கள்கிட்ட படிச்ச ஆளுக்க மூசா நபிட்ட இருந்து தௌராத்தை என்ன அன்னைக்கு சொன்ன விட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை கம்ப்ளீட்டா படிச்சது கிடையாது. ஏன்னா தௌராத் அவ்வளவு பெரிய வேதம், 1000 ஜுஸு மாஷாஅல்லாஹ், புரிஞ்சா? 1000 ஜுஸு. மூசா நபி ஒரு முறை கூட தௌராத்தை கம்ப்ளீட்டா அவங்களே படிச்சது கிடையாது, புரியுதா? அதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை வாசிக்கும் போது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலம் நாயகத்துடைய கௌரவமிக்க தெய்வீக திருநாமத்துடைய மகிமையை மாஷா அல்லாஹ் மூசா நபி அவங்களோட உம்மத்துகளுக்கு பயான் செஞ்சு கொடுத்தாங்க. அதை மூசா நபிட்ட இருந்து கேட்ட ஆளுக்கு அந்த திருநாமத்தை அந்த கேட்ட பயானை அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் மூசா நபி இப்படி சொன்னாங்க,
அல்லாஹ் ரசூல் இப்படி சொன்னாங்க, காத்துமுல் நபியார் முர்சலின் வர போறாங்கன்னா அவங்களோட திருநாமம் இவ்வளவு மகிமை மிக்கதான், இவ்வளவு ஷரஃபு மிக்கதான்னு சொல்லி பேசும்போது இந்த ஆள் என்ன, இந்த மனுஷன் ரொம்ப ஹமர் எடுத்து ரொம்ப போதையில போற ஆள் இதை கேட்டாப்புல ஏதோ பேசுறாங்க, ஏதோ மூசா நபி திருநாம என்ன செஞ்சாருன்னா எப்போதும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே அந்த ஆட்களோட போய் ரொம்ப தமாஷா பேசுவாரு. அன்னைக்கு மரியாதையா ஒதுங்கி போனாப்புல. ஏன்னா மூசா நபி ஹாத்தமுல் அம்பியா இவர் முர்சலினுடைய திருநாமத்தை பத்தி ரொம்ப விசேஷமா சொன்னதை இவர ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. என்ன அப்போ ஒரு உயர்வான விஷயத்தை, அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமான ஒரு ரசூலுடைய திருநாமம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுறாங்கன்னு அந்த ஆள் மாஷா அல்லாஹ் அங்க எப்போதும் போய் ரொம்ப சண்டித்தனம் பண்ணுவாப்புல. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருக்க கூட மாஷா அல்லாஹ் எல்லாம் என்னடா மச்சாமா அப்படி இருப்பான் எல்லாம் செய்யணும், புரிஞ்சா? அந்த மாதிரி செய்யாம ஓரமா ஒதுங்கி போனாப்புல. ஏன்னா இது அல்லாஹ்க்கு இஷ்டமாயிடுச்சு. ஏன் ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலத்தை கேட்டது கிடையாது மாஷா அல்லாஹ். என் ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலத்துடைய ஷரஃபுக்காக அவனை இக்ராம் செய்த மாஷா அல்லாஹ். அதுவும் நான் குஷியாக என்ன அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு மாஷா அல்லாஹ் என்னுடைய மஹபூபிகள் அவனதான் மக்பூல் செய்துக்கிட்டோம் மூசாவை. அதுதான் நான் என்ன செஞ்சேன், என் ரசூலான உங்களை கொண்டு நான் அவனை ததுஃபீன் செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா மாஷா. விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்துல என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத் ஷரீஃபை இந்த அளவுக்கு அல்லாஹ் நிறைச்சி வச்சிருந்தா மூசா நபி வணங்கினாங்க, அவங்களோட உம்மத்துக்கு கிடைச்சி கொடுத்தாங்க மாஷால். அதனால தான் யஹூதிகள்ல என்ன யுத்தத்துக்கு போறாங்க மூசா நபி உம்மத்து. மூசா நபி காலத்துக்கு பிறகு குர்ஆன் சொல்லி காட்டுது, மூசா நபி காலத்துக்கு பிறகு கூட போர் செய்யறா இருந்தால் அந்த போர்ல வெற்றி எப்படி கேட்குவாங்கள, எதிர்பார்க்கப்பட்ட நபி பர்ஹலீத் நபிய முன்ததிர், அரபில நபிய முன்ததிர், ஹிப்ருல என்ன பர்ஹலீத கொண்டு மாஷா அல்லாஹ் பர்ஹலீதுடைய வசீலா ஜமீலா கொண்டு எதிர்பார்க்கப்பட்ட அந்த நபிய அந்த காத்தமுன் நுபுவத்தை கொண்டு அந்த காத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் ரசூல் ரஹ்மத் அந்த நாயகத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஃபத்ஹ் தா அல்லாஹ்னு கேக்குவாங்க. அல்லாஹ் ஃபத்ஹ் கொடுத்துருவான் மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? இதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே நிறைய யஹூதிகள் என்ன மதீனாவுக்கு படையெடுத்து வந்து இப்ப ஹஜ்ரத் ஹவுஸ் கூட்டம்லாம் மதீனால இருக்கிறதுக்கு அன்சாரி சஹாபாக்களுடைய ஆபாவஜிதார் வாரத்துக்கு காரணம் என்ன, அவர்கள் தௌராத்துல மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அலீமுஷ் ஷானை படித்த காரணத்தால். தௌராத்துல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமுஷ் ஷானை அவர்கள் படித்த காரணத்தால். அத குர்ஆன் உறுதிப்படுத்துது, அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். அல்லாஹ் சொல்றான் மாஷா. வேதக்காரர்கள் தௌராத், ஜபூர், இன்ஜீல், யஹூதீஸ், நஸ்ரானீஸ் ஓ ஹபீபுல் ஆலமே அவங்க பெத்த பிள்ளைய பத்தி எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருப்பாங்களோ அதை விட ரொம்ப தெளிவா தங்களுடைய விசேஷங்களை வேதத்திலிருந்து அவங்க தெரிந்திருந்தார்கள். அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்ஹ் ஷரீஃப் விட்டு இந்த ஜமானா இந்த உலகம் காலியா இருக்கவே இல்லை மாஷா. எல்லா காலத்திலும் கண்மணி நாயகத்துடைய அதுமத்து சரி சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த பூலோகத்துல மாஷா. அதன் காரணத்தினாலதான் பூலோகம் பலவிதமான ஹலாக்கியத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஹிஃபுதை பெற்றுச்சு மாஷா. அல்லாஹ்வுடைய ஹிஃபுதை ஹாசிலாக்கிச்சு மாஷா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதுமத்து ஷரீஃப் என்ன அல்லாஹ் தௌராத், ஜபூர், இன்ஜீல் வேதங்கள்ல எல்லாம் நிறைச்சி வச்சிருந்த மாதிரி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் அத்ஹாரான பிதுஅத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் வஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம் வஸலாம், வஜ்ஹுல் ஆலம் முஹம்மதி ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் வஸலாம், சத்ருல் கரீம் முஹம்மதி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வஸலாம் உடைய அலீம் ஷான ஜவாத் குதுசியா உடைய அலீம் ஷானையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா தௌராத்துல, ஜபூர்ல, இன்ஜீல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா நிறைச்சி வச்சிருக்கான். இன்னைக்கு நாம முஸ்லிம் சமூகம்
எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் என்ன நாம பயான் செய்யறது, ரத்து கொடுக்கறது, அது எக்ஸ்பிளைன் பண்றது, அது சட்டை போடுற மாதிரி எல்லாத்துக்கும் நிக்கிறோம். ஆனா எந்த விஷயத்தை நாம் ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டுமோ, முஸ்தபியத்தான ஹதரத்துல் குதுசியாவில் நமக்கு கபூலியத்தும் ரசூலுல்லாஹ்வுடைய ரிதாவும் நமக்கு ஹாசில் ஆவதற்கு எந்த விஷயத்தை நாம் அதிகம் அதிகம் தூக்கி பிடிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை முஸ்லிம் சமூகம் மறந்து போயிடுச்சு. அந்த விஷயத்தை முஸ்லிம் சமூகம் மறந்து போயிடுச்சு. உம்மத்து முஸ்லிமா, அதுதான் உம்மத்துல என்ன பலவிதமான மசாயிபாக்கள் காரணம் அதுதான், ஃபித்னாக்கள் காரணம் அதுதான். அப்ப இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் நாயகம் அவர்களுடைய ஷஹாதத்துல் உதுமா, இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உதுமா, எல்லா ஷஹாதத்தும் அஃதல் தான். ஆனா இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்தை போன்று ஒரு ஷஹாதத்தை கிடையாது. இஸ்லாமிய தீனுக்காக சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபத்தான ஹதரத்துல் அக்தஸ் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத்துனா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வனஃபானா மின் பரகாத் யாமின், அவர்களுடைய ஷஹாதத்து ஷரீஃப்ல இருந்து ஷுஹதால் பத்ரீன்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், ஷுஹதால் உஹதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், எல்லா சஹாபத்துடைய ஷஹாதத்தும் என்ன? ஹஜரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா ஷஹாதத்தும் அஃதல் தான். ஆனால் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்துல் உதுமாவுக்கு சமமாக ஈக்குவலாக ஒரு ஷஹாதத்தும் கிடையாது. எந்த அஸ்ஹாபுல் பத்ருடைய எந்த ஷுஹதா அல் உஹதுடைய ஷஹாதத்தும் முந்தைய வேதங்கள்ல பதிவு செய்யப்படல. தௌராத்ல இல்ல, ஜபூர்ல இல்ல, இன்ஜீல்ல இல்ல. அதற்கான காரணம் இருக்குது, அதுக்கான ரீசன் சபப் இருக்குது. மாஷா அல்லாஹ். ஆனால் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஷஹாதத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ் தௌராத், ஜபூர், இன்ஜீல்ல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருச்சு. மாஷா அல்லாஹ். காரணம் இமாம் ஹுசைன் போல மாஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய இஷ்கே இலாஹியாவின் இஷ்கே முஹம்மதியாவின் இமாம் ஹுசைன் மாஷா அல்லாஹ் என்ன இஷ்குடைய ஹயாத் இமாம் ஹுசைன் மாஷா அல்லாஹ். நம்முடைய இந்த ஜஸதுக்கு எப்படி ஹயாத்தை கொண்டு தான் நமக்கு என்ன இந்த பாடிக்கு இஸ்ஸத் மாஷா அல்லாஹ். அதுபோல இஷ்குங்கிற அந்த பாடிக்கு மாஷா அல்லாஹ் சோலியர் மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைனுடைய இஷ்க் மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைன் தான் மாஷா அல்லாஹ். இஷ்குடைய ஃபல்சஃபா இன்ஷா அல்லாஹ் தஆலா முழக்கதி இமாம் அலி மகாம் நாளைக்கு முபாரக் சதகா ஷரீஃப்ல நாம என்ன இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சஃபரே கர்பலாங்கிற பாடத்தை பார்க்கிறோம். நாளைக்கு இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய இஷ்க் ஷரீஃபுடைய தஷ்ரீஹாத் ஷரீஃப் அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. என்ன ஆமீன் சொல்லவும் கேட்கவும் அதுக்கும் நாம முஃபத் ஹாசில் ஆக்கலாம். நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதம் என்பது சஃபரே கர்பலா சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத் ஷரீஃப், ஷஹாதத்துல் உதுமா கர்பலா ஷரீஃப்ல முஹர்ரமுல் ஹராம் யோமுல் ஆஷுராவுடைய தினத்துல 10வது நாள் வெள்ளிக்கிழமை இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இந்த தீனை மாஷா அல்லாஹ் இஸ்திகாமத் ஆக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய வஅதாவை அல்லாஹ் நிறைவேற்றி வச்சா. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹாஃபிதா இருக்கிறான் மாஷா அல்லாஹ். அவனுடைய மதுஹராக இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துல் உதுமா கொண்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த தீனை என்ன ஹத்தல் கியாமத் வரையிலையும்
அல்லாஹ் இஸ்திகாமத் ஆக்கி வச்சா மாஷா அல்லாஹ். அந்த ஷஹாதத்துல் உலமா நிகழ்வதற்கு தொடக்கமாக மக்கா முக்கர்ரமாவுல இருந்து மாஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கர்பலா ஷரீஃபை நோக்கி புறப்பட்டார்கள். சும்மா புறப்படல, இமாம் முஸ்லிம் பின் உகைல் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுடைய கத்து லெட்டர் வந்துச்சு மாஷா, லெட்டர் வந்துச்சு மாஷா. இந்த சீரத்து ஷரீஃப் எல்லாம் தெளிவா படிக்காமல் தான் என்ன சில வாலிமீன்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன கர்பலா ஷரீஃபுக்கு போனதை பத்தி ஏதோ அவர்கள் ஒரு சேஃப் இல்லாத இடத்துக்கு போயிட்ட மாதிரி என்ன பிரச்சாரம் பண்ணக்கூடிய அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், வாலிமீன்கள், கத்தாபுகள், தெஜ்ஜார்கள் என்ன சீரத்து சரி ஒழுங்கா படிக்காத காரணம் தான், வேற ஒண்ணும் அல்ல. அதுக்கான தௌஃபீக் அவனுக்கு தௌஃபீக் வேணும்ல. வரலாறு யாரு படிப்பா? வரலாறு புரியுதா? ஹிஸ்டரி. வரலாறு யாரு படிப்பா? யாருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹிஸ்டரியை கொடுக்க நாடுறானோ அவன் ஹிஸ்டரி படிக்க வைக்கும். வரலாறு படைப்பவன் வரலாறு படிப்பான். அவனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் மாஷா அல்லாஹ். உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவனுக்குன்னு அவன் ஹிஸ்டரியை பேசுறதுக்கு ஒரு கௌம் அல்லாஹ் வச்சிருப்பான். அப்படி உள்ள மர்த்தபா யாருக்கு ஜாரி ஆகுது அவன் என்ன செய்யணும்? வரலாறு படிப்பான் மாஷா அல்லாஹ். அதனாலதான் என்ன இஸ்லாம்ல வரலாறுக்கு, ஹிஸ்டரிக்கு, சீரத்துக்கு இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது மாஷா அல்லாஹ். அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்த சூரத்துக்கு பேரே சூரா அல் பக்ரான்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன மூசா நபி காலத்துல உள்ள ஒரு மாடு, மிரைக்கல் மாடு, சாதாரண மாடு இல்ல, மிரைக்கல் மாடு, புரிஞ்சா? அந்த மாட்டை பத்தி அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த சூரத்துக்கு பேர் வைக்கிறான். அடுத்து மாஷா அல்லாஹ் ஆல இம்ரான், இம்ரான் குடும்பத்தில் நடந்த அற்புதத்தை பத்தி அல்லாஹ் பேசுறதுக்கு இம்ரான் ஹன்னத்துடைய திருமகள் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பேர் என்ன? ஹன்னத். புரிஞ்சா? வாசிக்கும் போது ஹன்னான்னு வாசிக்காப்ல, அசல என்ன பேர்? ஹன்னத் மாஷா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா இம்ரான் ஹன்னத்துடைய திருமகளான நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்த அருமை உம்மாவான சித்திகா வலியத்துல் குப்ரா ஹஸரத்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரஃப அல்லாஹ் பேசுறதுக்கு, அவங்களோட குடும்பத்தை, அவங்களோட விலாயத்தை, அவங்களோட கராமத்தை பேசுறது அடுத்து. இப்படி என்ன அல்லாஹ் தொடர்ந்து சீரத்தா பேசிட்டு வரோம். அதனால அதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆகணுங்கிறதுக்காகவே அந்த சூரத்துக்கு பேரு மாஷா அல்லாஹ் அதை எடுத்து காட்டுற மாதிரி அந்த உள்ள மேட்டரை வெளியில கொண்டு வந்து காட்டுற மாதிரி அந்த சூரத்துக்கு பேரும் என்ன நாமங்களும் அதை தழுவியே இருக்குது. ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம், இம்ரானுடைய சந்ததிகள். இஸ்ரேல்ல ஒரு ஊரே இருக்குது இம்ரான் சொல்லி, அங்கதான் இம்ரான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜியாரத் இருக்குது, மக்பரா ஷரீஃப், தர்கா ஷரீஃப். ஒரு ஊர் பேரு இம்ரான், அவங்களோட பேர், அந்த ஊருக்கு பேரு இம்ரான் தான். புரிஞ்சா? அப்போ ஹஸார் என்ன சீரத்து தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இமாம் அலி மகாம் சுல்தான் ஷஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சஃபர சும்மா ஏதோ சேஃப் இல்லாத சஃபர் போல மாஷா அல்லாஹ். தான் கர்பலா ஷரீஃபுக்கு போறதுக்கு முன்னாடி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய கசின் பிரதரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதுல் கரீமான வீடு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம அக்ஸரான மர்தபா ஷரீஃப் அந்த பைத்து ஷரீஃபை ஜியாரத் செய்யறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்வானா. மக்கத்து முகர்ரமால இருக்கிற நாயகம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உம்மா உம்மா ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரக்காத்துஹு நாயகி அவர்களும் செய்தனா தாஜுல் ஐஸா உலத் அலி அலி அபு ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு சய்யிதுல் முகர்ரபீன் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரக்காத்துஹு அவர்களும் வாழ்ந்த
அந்த முபாரக்கான வீடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமான அந்த பைத்து ஷரீஃப் இருக்குது. நாயகம் மக்கா மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் ஆன பிறகு அந்த வீடு மாஷா அல்லாஹ் சையதுனா அலி நாயகத்துடைய சகோதரர் ஹஸரத் உகைல் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம், உகைல் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு மாஷா அல்லாஹ். எதுவரையிலையும் ஃபத்ஹ் மக்காலாம் ஆகி புரிஞ்சா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஸகஃபியுடைய காலம் வரையிலே அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு மாஷா. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஸகஃபி பெரிய அக்கிரமம்லாம் பண்ண அப்படின்றால் அந்த ஆள் ரொம்ப அட்டகாசம் சரியான குர்மு பண்ண பெரிய வாலி. அந்த ஆளுக்கு ஒரு பிரதர் இருந்தார், அவர் முஹம்மது பின் யூசுப் ஸகஃபி. ஹஜ்ஜாஜுடைய பிரதர் முஹம்மது பின் யூசுப் ஸகஃபி. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, சகோதரன் இந்த ஆட்சிக்காக இந்த அதிகாரத்துக்காக பெரிய அநியாயம் பண்றாப்புலன்னு சொல்லி இதுக்கு ஏதாவது அல்லாட்ட அஃபூக்கு ஏதாவது ஒரு வசீலாவான ஒரு காரியத்தை பண்ணணும், இல்லாட்டி பெரிய அல்லாட கடுமையான கதவுக்கு ஆளாகி போயிடுவான்னு என்ன பண்ணாப்புலன்னா அவர் ஒரு ஐடியாவுக்கு வந்தார். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதுல் கரீமான அந்த முபாரக்கான வீட்டை ஏன்னா உகைல் பின் அபூ தாலிப் அவங்கள்ட்ட இருந்து வாங்கினா என்ன சொந்தமா இல்ல, இந்த வீட மாஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, அதாவது அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமுடைய ஆசார ஷரீஃப் பைத்தாக இதை ஆக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு 1 லட்சம் தங்க காசு கொடுங்க. அவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நாயகம் மௌலிதுல் கரீமான வீட்டில் இருந்தது யாரு? உகைல் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம், அலி நாயகர் சகோதரர் உகைல் அவங்க தான் இருந்தாங்க மாஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட 1 லட்சம் தங்க காசு கொடுத்து மாஷா அல்லாஹ் அவங்கள வேற இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டு இந்நாயகம் அவர்கள் மௌலிதுல் கரீமான வீட்டை வெள்ள பளிங்கு கற்களால், வைட்னா அப்படி இல்லை, சுத்த பளிங்கு வெள்ள கல்லால அதை டெக்கரேஷன் பண்ணி பைத்துல் அபியத் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் ஒயிட் ஹவுஸ் மாஷா அல்லாஹ், அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்க்கு பிஃபோர் ஒயிட் ஹவுஸ் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹோலி பர்த் பிளேஸ் மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் தான் மாஷா அல்லாஹ் என்ன ஃபர்ஸ்ட் மாஷா அல்லாஹ் ஒயிட் ஹவுஸ் பைத்துல் அபியத்ங்கற பேர்ல முஹம்மது பின் யூசுப் ஸகஃபி வச்சாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அந்த வீட்ல இருந்தது யாரு? சேன அலி நாயகத்துடைய சகோதரர் உகைல் பின் அபூ தாலிப். இந்த உகைலுடைய புள்ள முஸ்லிம் பின் உகைல் அலைஹிமுஸ்ஸலாம். இந்த முஸ்லிம் பின் உகைல சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் கூஃபாவுக்கு அனுப்புனாங்க. காரணம் என்ன? கூஃபாவுல இருந்து 40,000 லெட்டர்ஸ் வந்துச்சு மாஷா அல்லாஹ், சைன் போட்டு. நாயகமே அமவியாக்களுடைய அக்கிரமம் தாங்கல, ஹபீஸ் யஸீதுடைய துல்மு தாங்கல. புரிஞ்சா? அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதா யஸீத் ஹபீஸ்ங்கிறது மாஷா அல்லாஹ் மறந்துட கூடாது. யஸீத் ஹபீஸ்ங்கிறது மாஷா அல்லாஹ் முஃப்தி ஆஸம் அல் ஹிந்த் ஃபாசில் பரலவி அஹ்மத் உல்லா கான் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ அத்தர மக்பரஹுல் இப்ரீஸுடைய அகீதா. அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய இமாம், ஆலம் மஷ்ஹூரான இமாம், 70 முறைக்கு மேல 70 times more than மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்துஹா வஜ்ஹுல் அலீல் அலிமை யக்லத்தில் ஜியாரத் செய்த இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி லஅனத்துல்லாஹி அலைஹி சொல்லி எல்லாம் லஅனத் செய்றாப்புல தாரீகுல் குலஃபாயில யஸீதை இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி தாரீகுல் குலஃபால மாஷா அல்லாஹ் லஅனத் செய்றாப்புல. இந்த யஸீதுடைய துல்ம், அநியாயம், அக்கிரமம் தாங்காமல் பஸரா, கூஃபா, ஈராக் மக்கள் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்துக்கு யார உஸ்வத்துல் ஹஸனவா நாயகம் ஆக்குறாங்களோ அந்த உஸ்வத்துல் ஹஸனவான அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்ன கூஃபாவுக்கு வந்து கூஃபா மக்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை
தல்கீன் பண்ணி தீனுல் இஸ்லாத்துடைய ஹக்கான அக்காயிதுகள் படி தீனுல் இஸ்லாத்துடைய ஹக்கான ஹக்காம்களை அனுசரித்து அவங்க வாழ்றதுக்கு அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு இமாமாக இருக்க வேண்டும் என்பதாக மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை கூஃபாவுக்கு வர சொல்லி 40,000 கத்து வந்துச்சு மாஷா அல்லாஹ். இந்த கத்து வந்த பிறகு இந்த விஷயங்களை போய் அந்த கூஃபா பஸ்ரா ஈராக்குடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை போய் எல்லாம் பார்த்து அதை போய் எல்லாம் கரெக்டா வாட்ச் பண்ணி அங்கிருந்து நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் வரவா என்னன்னு சொல்லி அந்த வந்த லெட்டர்லாம் சரிதானா, அங்க உள்ள மாஹவுல் எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது என்பதையெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இமாம் அலி மகாம் செய்தனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உகைல் பின் முஸ்லிம் பின் உகைல் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் புள்ள முஸ்லிம் பின் உகைல் மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பிட்டாங்க. முஸ்லிம் பின் உகைல் அல்ஹம்துலில்லாஹ் எங்க கூஃபாவுக்கு போய் பஸ்ராவுக்கு போய் அங்க உள்ள சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் லெட்டர்ல வந்ததுக்கு எந்த விதமான மாற்றம் இங்க இல்ல, தாங்கள் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் தஆலா இங்க வரலாம்னு சொல்லி அங்கிருந்து லெட்டர் வந்த பிறகு அங்க சிச்சுவேஷன் மாறி போயிடுச்சு. நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம் அதை. ஏன்னா அந்த லெட்டர் வந்து கிடைச்ச பிறகுதான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கா முக்கர்ரமால இருந்து புறப்படுறாங்க. இது நம்ம தெளிவா விளங்கிக்கணும் மாஷா அல்லாஹ். காரணம் என்னன்னு சொன்னா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூஃபாவுல போய் இருந்து என்ன எந்த அமவி ஆட்சியாளனையும் எதிர்த்து சண்டை போடுவதற்கு போகவில்லை, சண்டைக்காக போகவில்லை. அந்த கூஃபா பஸ்ரா ஈராக் மக்கள் இமாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து இஸ்லாத்தை அறிய வேண்டும் என்ற ஆசை கொண்டதால் இஸ்லாத்தை டீச் பண்ணுவதற்காக போனார்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது சும்மா போகல, முன்னாடி தன்னுடைய கசின் பிரதர் அனுப்பி அங்க உள்ள சிச்சுவேஷனை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, வரக்கூடிய நான் வரலாங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா நான் வரேன்னு சொல்லி அந்த அளவுக்கு சேஃபான முறையில போறாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். விளங்குச்சா, புரியுதா? ஆனால் வாலிம், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், சாலமன் பொய்ச்சி போன்ற கத்தாபுகள் தஜ்ஜால் என்ன செய்யறான்? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கூஃபாவுக்கு போனது என்ன தற்கொலைக்கு சமமா? மாதல்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சும்மா மாதல்லா. எவ்வளவு பெரிய கொடுமையான கடுமையான வார்த்தை. இத அவனை தௌபா செய்ய வைக்கணும், இல்லாட்டேனா அவனை ஃபாலோ பண்றவன் அத்தனை பேரும் கத்தாபாகிடுவான். நான் பயான் செய்ய வேண்டும் மாஷா அல்லாஹ். மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் உள்ளதப்பா. இந்த இஸ்லாமிய லோகத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அகுமத்தை விட அக்பரான அகுமத்து வேற ஒருத்தரும் கிடையாது மாஷா. என்னச்சா கௌசுல்லாஹ்வுடைய விலாயத் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம்ல நாலு ஷரீஃப்ல தூசி மாஷா அல்லாஹ். இப்ப வேற எந்த வழியை பத்தி பேசணும்? கௌசுல்லாஹ் அவுலியாக்களோட ராஜா மாஷா அல்லாஹ். அந்த ராஜாவுடைய விலாயத்தை இமாம் ஹுசைனுடைய நாலு ஷரீஃப்ல துர்பத் முபாரகா. வேற யாரை பத்தி பேசணும்? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா முஸ்தபல் கர்பலா சையதுல் ஆலமீன் இப்னு ரசூலுல்லாஹ் ஷம்சுல் இஸ்லாம் நூருல் குர்ஆன் ஹுசைன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி வபரகாத்து மின்ஹுமா தஹரத் ஆமீன். நாயகம் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய கர்பலா ஷரீஃபுடைய சஃபர் முபாரக்காக இமாம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அதுக்கான சபபு காரணம் என்ன என்பதை கூஃபா மக்களுடைய லெட்டர் மட்டுமல்ல, இமாம் அலைஹிஸ்ஸலாம் கர்பலாக்கு போறது காரணம் இமாம் முஸ்லிம் பின் உகைல் அங்கிருந்து நீங்க வரலாம்னு போட்ட லெட்டர் மட்டும் ரீசன் அல்ல. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கர்பலாக்கு போக காரணம் வேற என்ன, அதுக்கு முக்கியமான காரணம் என்பதை இன்ஷா அல்லாஹ் தஆலா முல் கதீர் நாளைய தினம் துல்ஹஜ் மாதம் பிறை முதலாவது நாள் அதனுடைய இந்த நசிஹத் ஷரீஃப் சீரத் ஷரீஃபுடைய தொடர்ச்சி அடுத்த பாட்டு நம்ம நாம அறிவதற்கு சொல்வதற்கும் கேட்பதற்கும் அவருடைய பரக்காத் ஷரீஃப்களை நாம் ஹாசிலாக்குவதற்கும்
அஹ்லுபைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கான முஹப்பத்தை கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வலியுல் அலி அலியுடைய பரிபூர்ணமான ரிலாவையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃபை நாளை கலிமை தஹத் முகத்தஸில் மக்பூலான உஷாக்கான குலாமாக நம்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்த அருள் புரிவதற்கும் அய்யுல் கைமான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீன அல்லாஹ் ஃபضلி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சய்யூதீன அல்லாஹ் ஃபضلி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு سيؤتينا الله فضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه خمسة أطفي بها حر الوباء الحاكمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الحاكمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الحاكمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم دور हम का किनारा सरवरे आलम खुदारा दीजिए जल्दे सहारा दीजिए जल्द सहारा पारो बेगा हमारा या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम सदका दो मौला अली का सदका दो सैयदा फातिमा का सदका दो मौला हसन का सदका दो मौला हसन का सदका दो मौला हुसैन का या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम
صالح صلوا عليه وعليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما